நிலக்கரி சுரங்க ஊழல் பிரச்சினையில் பிரதமரை ராஜினாமா செய்ய வலியுறுத்தி பாரதிய ஜனதா கட்சி எம்பிக்கள் போர்க்கொடி உயர்த்தியதை அடுத்து ஏற்பட்ட அமளியால் பார்லிமென்ட் செயல்பாடு 5வது நாளாக முடங்கியது. நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டில் நடந்த முறைகேடுகள் தொடர்பான விசாரணை அறிக்கையை மத்திய சட்ட அமைச்சர் அஸ்வனிகுமாருடன் பகிர்ந்து கொண்டதாக சிபிஐ இயக்குநர் ரஞ்சித் சின்ஹா உச்சநீதிமன்றத்தில் ஒப்புக் கொண்டார். ஊழலிலிருந்து பிரதமர் மன்மோகன் சிங்கை காப்பாற்றுவதற்கான முயற்சி இது என்று குற்றம் சாட்டி அஸ்வனிகுமார் மற்றும் பிரதமர் மன்மோகன் சிங் ஆகிய இருவரும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பாரதிய ஜனதா மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் வலியுறுத்துகின்றன. ஆனால் இதை பிரதமர் மன்மோகன் சிங் நிராகரித்து விட்டார். இந்நிலையில் திங்களன்று காலை 11 மணிக்கு லோக்சபா கூடியதும் நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு பிரச்சினையை பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் கிளப்பி பிரதமர் மன்மோகன் சிங் அமைச்சர் அஸ்வனிகுமாரை ராஜினாமா செய்ய வலியுறுத்தி கோஷங்களை முழங்கினர். பிறகு சபையின் மையப் பகுதியை முற்றுகையிட்டனர். அவர்களை சமரசம் செய்ய சபாநாயகர் மீராகுமார் எடுத்த முயற்சிகள் தோல்வியடைந்ததை அடுத்து பகல் 12 மணி வரைக்கும் சபை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் லோக்சபா கூடிய போதும் பிரதமர் ராஜினாமா செய்தே தீர வேண்டுமென பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் தொடர்ந்து வலியுறுத்தியதால் சபை ஒத்திவைக்கப்பட்டது. பிரதமர் ராஜினாமாவை வலியுறுத்தி ராஜ்யசபாவிலும் பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் ராஜ்யசபாவும் ஒத்திவைப்புகளை சந்திக்க நேரிட்டது. இதனிடையே பார்லிமென்ட் முட்டுக்கட்டையை நீக்குவதற்காக சபாநாயகர் மீராகுமார் கூட்டிய அனைத்துக் கட்சி பிரதிநிதிகள் கூட்டம், பார்லிமென்ட் விவகாரத்துறை அமைச்சர் கமல்நாத், எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ் சந்திப்பு போன்ற சமரச நடவடிக்கைகளில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. செவ்வாயன்று நிதி மசோதாவுக்கு பார்லிமென்ட்டில் ஒப்புதல் அளிக்க எதிர்க்கட்சிகள் சம்மதித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.